வணக்கம், நான் கபி. கிரைமெக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். குற்றம், மர்மம் மற்றும் இருள். உங்கள் ஹெட்போன்களில் மெதுவாக கிசுகிசுக்கும் இடம் இது. இன்றிரவு கதை ஒரு சாதாரண பயங்கரம் அல்ல, அது கடலின் கீழ் புதைந்த அமைதி. அதனால் விளக்குகளை மங்கச் செய்யுங்கள், உங்கள் ஹெட்போன்களை அணியுங்கள், நிழல்களின் உள்ளே கவனமாக அடியெடுத்து வையுங்கள். ஏனெனில் ஒருமுறை நீங்கள் உள்ளே வந்துவிட்டால் அனைத்து ஆன்மாக்களும் திரும்பி வராது. அமைதியான கரையின் உப்பு மணவாட்டி. உலகத்தின் நுனியில் வீசும் காற்று வீசுவதில்லை, அது மூச்சு விடுகிறது. அதில் அழகிய மல்லிகைப்பூ வாசனையும்பால் உறைந்த வரலாறும் கலந்திருக்கிறது. இது தனுஷ்கோடி, வரைபடமே மறந்து போன ஒரு நகரம். இங்கு வங்காள விரிகுடாவும் இந்தியப் பெருங்கடலும் ஒரு கொடூரமான, முடிவற்ற திருமணத்தில் மோதிக்கொண்டே இருக்கின்றன. அர்ஜுன் வந்தான், தன் தோளில் கேமரா, மனதின் உள்ளே ஒரு வெற்றிடத்துடன். ஒரு மாதம் முன்பு சென்னையின் நீயான் விளக்குகளால் மூழ்கிய தெருக்களில் அவன் கார் வழுத்தியது, ஒரு உயிர் பறிக்கப்பட்டது. அதற்குப் பிறகு அவனுக்கு சகித்துக் கொள்ள முடிந்த ஒரே விஷயம் அமைதி. 1964 புயல் புதைத்த சிதிலங்களில் தன்னை மறைக்க ஒரு பெரிய கல்லறையைத் தேடியவன் இங்கே வந்தான். ஆனால் அவன் கண்டது ஒரு கல்லறை அல்ல. மீராவின் கண்கள். பழைய ரயில் நிலையத்தின் எலும்புக் கட்டமைப்பிலவள் அமர்ந்திருந்தாள். கடல்பச்சை சேலை இறக்கும் மீனைப் போல காற்றில் துடித்தது. பாம்பன் எக்ஸ்பிரஸ் தாமதம், அவள் மெதுவாக சொன்னாள். இன்று கல்யாணப்பட்டு கொண்டு வருவேன் என்றவர் வாக்குறுதி கொடுத்தார். அர்ஜுன் எதையும் சொல்லவில்லை. அந்த ரயில் 60 ஆண்டுகளுக்கு முன்பே நீரடியில் புதைந்துவிட்டது என்று சொல்லவில்லை. பாதைகள் மணலில் முடிந்துவிட்டது என்றும் சொல்லவில்லை. அவன் பார்த்து கொண்டே இருந்தான். சூரியன் அவள் பின்னால் சாகும் காட்சி. வானத்தில் ஒரு கிழிந்த காயம் போல அவள் உருவம். நிழல்கள் கூடும் நேரம். நாட்கள் இரத்தமாக கலந்தன. நகரம் மாறத் தொடங்கியது. அர்ஜுன் உயிருள்ளவர்கள் கவனிக்கவில்லை, ஆனால் மீதமுள்ளவர்கள் அவனைத் தொடர்ந்து வந்தனர். கடல் முத்து, கண் இல்லாத படகோட்டி. ஒப்பால் உறைந்த காலியான கண்குழிகள். அவன் கரையை நோக்கி விரல் சுட்டி சொல்வான், கடல் உன் புகைப்படங்களை வேண்டாம் தம்பி, உன் எலும்பு மஜ்ஜையைதான் விரும்புகிறது. ஓடு. உன் இரத்தம் உப்பாகும் முன், பின்னர் மணல் குழந்தைகள். சாம்பல் நிற தோல். அடிச்சுவடு இல்லாத நடைகள். 1960களின் கரைந்த நாணயங்களுடனவர்கள் விளையாடினர். அர்ஜுன் பேச முயன்றால் அவர்கள் அவன் நிழலை மட்டும் சுட்டினார்கள். அந்த நிழல் அவன் கால்களுடன் இல்லை. தனியாக கடலை நோக்கி நகர்ந்தது. பசியுடன். வானில் மஞ்சள் நிறமாக வீங்கிய நிலா. மீரா அவன் கையை பிடித்தாள். அவள் தொடுதல் குளிராக இல்லை, அது இல்லாதது போல இருந்தது. வா. ஆசாரியர் காத்திருக்கிறார். பின்வாங்கும் அலைகளிலிருந்தொரு மூழ்கிய தேவாலயம் எழுந்தது. கல் அல்ல, எலும்பும் கருங்கடல் பவளமும். அல்தாரின் முனெலும்புக்கூடு ஆசாரியர். அவன் மார்பெலும்புகளுக்குள்ளண்டு ஒலித்தது, 1000 சிறு கடிகாரங்கள் போல. இந்த கடலை உன் எஜமானனாக ஏற்கிறாயா? அவன் கரகரப்பான குரல். அர்ஜுனால் பேச முடியவில்லை. அவன் நாக்குலர்ந்த கடற்பாசி. நிலா நேராக மீராவைத் தொட்டபோது அவள் தோல் உரிந்தது. அதற்குள் அழுத்தமுள்ள இருள். அவள் பெண் இல்லை. ஆழ்கடல் கொளுத்தும் ஏமாற்றும் ஒளி. அவள் தாலியை எடுத்தாள். தங்கம் இல்லை. மனித பற்கள். உப்பின் தோட்டம் இறுதி. உண்மை மணல் இல்லை. முகங்கள். அல்தாரின் பின்னால் உப்பு சிலைகள். வியாபாரி, பயணி, மீனவன். அனைவரும் கத்த முடியாத நிலையான வேதனை. அர்ஜுன் உணர்ந்தான், மீரா காத்திருப்பவள் அல்ல, அவள் அறுப்பவள். 1964 புயலவள் ஆன்மாவை எடுத்துச் செல்லாதபடி ஆண்களை பலி கொடுக்கிறாள். அவன் ஓட முயன்றான். ஆனால் கால்கள் உப்பாக மாறின.
அவள் முத்தமிட்டாள். தோல் உடைந்தது. நீ அமைதியைத் தேடினாய், அர்ஜுன். நான் உலகின் மிகச் சத்தமான அமைதியை தருகிறேன். தொலைவில் புதிய வாகன விளக்குகள். மற்றொரு பலி. அவன் கத்த முடியவில்லை. மூச்சு மணல். அவனுப்பு தூணானான். முடிவில்லா சுழற்சி நிலா அவனின் கண் மீது உறைந்தது. மீரா அவனை நேசத்துடன் அல்ல, வேட்டைக்காரியின் திருப்தியுடன் பார்த்தாள். தொலைவில் ஒரு கருப்பு எஸ்யூவி. ஒரு இளம் பிளாகர் உயிருடன் சிரிக்கும் குரல். இந்த இடம் நம்ப முடியாதது. மீரா நிழலில் காத்திருந்தாள். ஒரு கண்ணீர் துளி. ஒரு நடிப்பு. அவளிடம் ஒரு கதை இருக்கிறது. விளாகர் அருகே வந்தாள். அதே வெட்கமான அலைப்பு. அதே வலையு பின்னால் உப்பு தூண்களுக்குள் காற்று எச்சரித்தது. ஆனால் அவளுக்கு அது கடல் சத்தம் மட்டுமே. அவள் சிரித்தாள். அலைகளில் நடந்தாள். தலை உயரத் தொடங்கியது.